ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும் இல்லை ஃபேன்சியாக இருக்கட்டும், எந்த இயரிங்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப டெலிகேட்டடான டிசைனாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5.5%லேருந்து 11%க்குள்ளே வேஸ்டேஜ் எல்லாம் முடிஞ்சுருங்க. ஆமாங்க, அவ்வளோ கம்மி வேஸ்டேஜுக்கு வந்து இயரிங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது நங்கை உலா. இன்னைக்கான உலா எங்கேருந்து பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரியிலேருந்து. இதுவரை நீங்கள் பார்த்திராத விதவிதமான கலெக்ஷன்ஸ், வித்தியாசமான கலெக்ஷன்ஸுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக தரதுனால நீங்கள் ரொம்ப நிறைய விஷயங்களை இங்கேருந்து நீங்கள் சேவ் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ கம்மி வேஸ்டேஜ் அப்படின்றப்போ நீங்கள் நிறைய விதத்தில் உங்களோட மணியை சேவ் பண்ணலாம். ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம செக் அவுட் பண்ணிக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டோன்ஸ் இயரிங்ஸும் பார்த்துக்கலாம். ஸ்டோன் இயரிங்ஸு வேஸ்டேஜுக்கு நான் சொன்னதுலேருந்து கொஞ்சம் மாறுபடும். அதை நான் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெடிஷ்னலான ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு அப்புறம் ஃபேன்சியான சூப்பர் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துறாத டிசைன் சொல்கிறல அது வந்துகிட்டே இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளோட ஆரம்பமே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரெடிஷ்னல் டிசைன்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இது அழகான ஒரு சூப்பரான ஜிமிக்கிங்க, ரொம்ப நல்லா இருந்து. இது வந்து 16 கிராம் இருக்குது. நான் உங்களுக்கு மற்றதெல்லாம் மேலே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா 8 கிராம்லேருந்து 16 கிராம் இருக்குது. ஸோ இதில் ஒரே ஒரு ஸ்டோன் வச்ச ஜிமிக்கி இருக்குது பார்த்திங்கன்னா, அதுக்கு மட்டும் உங்களுக்கு 14% வேஸ்டேஜ் வரும். ஸோ அது ஒன்றுக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ எல்லாத்துக்கும் 11ன்னு நினச்சிக்காதீங்க. ஸ்டோன் வைக்கும் போது கொஞ்சம் வேஸ்டேஜ் மாறி வருது. ஸோ அதில் ஒரே ஒரு ஸ்டோன் வச்சது இருந்தது, அதனால் உங்களுக்கு நான் அதுவும் உங்களுக்கு வேஸ்டேஜ் சொல்லிட்டேன். ஸ்டோன் வச்ச ஃபுல் நகைகளுக்கு எல்லாமே ஸ்டோன் இருந்ததுன்னா 14% வேஸ்டேஜ் வரும். மற்றதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.5லேருந்து 11% வேஸ்டேஜ் தான். இல்லை கொடை ஜிமிக்கி ஆகட்டும், அதே மாதிரி ரவுண்டு, அந்த மாதிரி நிறைய ஜிமிக்கி இருக்குது. இதெல்லாம் வந்து டெம்பிள் பேட்டர்ன் ஜிமிக்கிங்க. இதெல்லாம் அழகாக இருக்கும். அந்த இடையில 2 சைடில் அந்த பக்கம் மயில், கிளி அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து கீழே ஒரு ஹேங்கிங் வரும். இந்த ஸ்டோன் இயரிங்ஸ் தான் சொன்னேன். 14% வேஸ்டேஜ் அந்த ஸ்டோன் இயரிங்ஸ்க்கு, ஸ்டோன் ஜும்காக்கு, அதாவது ஸ்டோன் ஜிமிக்கிக்கு. ஸோ இந்த ட்ரேயில் ஃபுல்லாக 8லேருந்து 16 கிராம் இருக்கக்கூடிய அழகான இயரிங்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அழகான ஒரு கலெக்ஷன்ஸ். அப்புறம் ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது ஃபேன்சியான சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ தான் நீங்கள் நங்கை உலா சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பண்ணிக்கோங்க, ஆல் என்ற ஆப்ஷனை கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் லைக் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க. சின்னதாக ஒரு குட்டியாக ஹாட்டின் கமெண்ட் போட்டு உங்கள் அன்பை தெரிவிங்க. ஸோ நான் கேட்டதுக்காக நிறைய பேர் போட்டுட்ருக்கீங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றிகள். ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ஸ் பேட்டர்ன் வந்து உள்ளே வந்து பால்ஸ் தொங்குதா, இதே மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பேட்டர்ன் காட்டுறேன். ஸோ இதோ நம்மளோட பிறை நிலா வந்து விட்டது. ஸோ இது வந்து பிறை நிலா கம்பல். இது வந்து நான் வந்து கேட்டிருந்தேன், போன வீடியோவில் வந்து நான் கேட்டிருந்தேன் இதுக்கு என்ன தமிழ் சொல்லலாம், ஏன் சாத்பலி சொல்லணும், தமிழ்லேயே சொல்லணும். அதுக்கு ஒருத்தவங்க வந்து எழுதியிருந்தாங்க, பிறை நிலா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருந்தீங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் தான் அது சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார் சொன்னீங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ பிறை நிலா நம்ம முடிச்சிட்டோம். பிறை நிலா கம்பல் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்டான இன்னொரு ட்ரெடிஷ்னல் ஜிம்கா பேட்டர்னுக்கு போகலாம். நம்ம ஸோ இந்த ஜிமிக்கி பேட்டர்ன் கூட பார்த்தீங்கன்னா 8லேருந்து 12 கிராம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.5லேருந்து 11%க்குள்ளே வந்துடும். 1-2 மாறும்னா அது வந்து கேஸ்டிங்கில் வந்து மாறும். அதுவும் நான் 5.11 சொல்கிறப்ப வந்து கேஸ்டிங்லாம் வந்து 8% கொடுக்குறாங்க. ஸ்டோன்ஸ் வரும்போது மட்டும்தான் 14% அந்த மாதிரி வருது. இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொடை ஜிமிக்கும் இருக்குது. கொடையிலே கொஞ்சம் அப்படி கூம்பு வடிவு மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கொஞ்சம் கூம்பு வடிவு மாதிரி இருக்குது. கொஞ்சம் கேரளா டிசைன்ஸ் இருக்குது. அண்ட் மேலே வந்து ஸ்டட் இயரிங்ஸ் வந்து உங்களுக்கு திலகம் ஷேப்பில் வேணும்னா திலகம் ஷேப்பில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபேன்சி இயரிங்ஸ் 4 கிராம் to 5 கிராம்ஸில் பார்க்குறீங்க. ஸோ இந்த ஃபேன்சி இயரிங்ஸ் 4 to 5 கிராம்ஸில் இருக்குது. ஸோ இதில் லாங் ஹேங்கிங்காக வருது பார்த்தீங்களா, அது வந்து நல்ல ஒரு மாடர்ன் ட்ரெஸ்க்கெலாம் நல்லாயிருக்கும், லாங் ஹேங்கிங்காக. ஸோ இதை வந்து எத்தனை பேர் விரும்புவீங்க? இல்லை எனக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது தான் பிடிக்கும், இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் இதுக்கப்புறம் தான் இன்னுமே நல்ல கலெக்ஷன்ஸ் வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. செம்ம அழகான கலெக்ஷன்ஸ். அதுவும் இந்த கேஸ்டிங்லலாம் செம்ம சூப்பராக இருந்தது. அண்ட் வித்தியாசமான பேட்டர்ன்லாம் இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
ஸோ இந்த ஃபேன்சி பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டெலிகேட்டடாக தான் இருக்குது, கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும் போல் இருக்குது. ஒரு 4 to 5 கிராம்ஸ் இருக்குது இதில். நல்ல லாங் இயரிங்ஸாக இருக்குது, நல்ல பெரிய பெரிய காதுலேருந்து இப்படி கீழே வரைக்கும் தொங்கும் போல் இருக்குது. அந்தளவுக்கு நல்லா பெருசாக இருந்தது, எல்லாமே லாங் இயரிங்ஸாக இருந்தது எல்லாமே. அண்ட் இது இல்லாமல் நம்ம கோயம்புத்தூர் பேட்டர்ன் கலெக்ஷன்ஸும் பார்க்க போகிறோம். கேஸ்டிங்கில் லைட்டாக ஸ்டோன் வச்ச கலெக்ஷன்ஸுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சேர்த்து தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்லே வந்து பார்த்திங்கன்னா விதவிதமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் வந்துகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸுமே இருக்குது, அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 2 கிராம்லேருந்து 4 கிராம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த முறுக்கு கயிறு பேட்டர்ன் மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு 2 கிராமில் குழந்தைங்களும் போட்டுப்பாங்க, சிலவங்க பெரியவங்க ரொம்ப சின்னதாக போடுறவங்க விரும்புகிறவங்களாம். ஸோ அவங்களுமே இந்த மாதிரி இந்த முறுக்கு கயிறு பேட்டர்ன் வந்து போட்டுப்பாங்க. ரொம்ப அழகாக வந்து குட்டியாக இருந்தாலும் ஸ்டடியாக ரொம்ப அழுத்தமாகவே இருந்துச்சுங்க. இது வந்து ரொம்ப அழுத்தமாக இருந்தது. நெக்ஸ்ட் இந்த பேட்டர்னில் எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக ஹேங்கிங்காக வித்தியாசமாக இருந்தது. நான் உங்களுக்கு வந்து ஒன்றுமா இப்போ காட்டுறேன் பாருங்கள், அதில் தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த ஸ்டட்டெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்டாக இருக்காது. இதில் இந்த பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருக்குல்ல, அழகாக இருக்குது, அந்த லாங்காக தொங்குது. அதேமாதிரி இந்த பேட்டர்ன் சூப்பரில், இந்த நம்ம பார்த்ததுலேயே இது கொஞ்சம் வித்தியாசமான பேட்டர்னாக இருக்குது. இதில் இந்த மாதிரி வித்தியாசமாக தொங்குறது அந்த கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதில் நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, செமையாக தான், நல்லதாக இருக்குது. மற்றபடி இதெல்லாம் நம்மளோட அந்த ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் தான். இதுதான் அந்த பிறை நிலா டிசைன்ஸ் கூட சேர்ந்தது. மற்ற 3 பார்த்தீங்களா, அது கொஞ்சம் வித்தியாசமாக புதுசாக இருந்தது. இது நல்ல பெருசாக நல்லா இருந்ததுங்க, நல்ல பட்டை டிசைன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நல்ல பட்டையாக இருந்தது. கொஞ்சம் கம்மி கிராமில் 4 கிராம்லேயும் நல்லா பட்டையாக தெரியணும்பா. கிட்டத்தட்ட 4 கிராம் வாங்கினா 6 கிராம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இதில் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்போ தான் இதில் எல்லாமே 4 கிராம்குள்ளே முடிஞ்சிருது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா பட்டை டிசைனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 4 கிராம் டு 5 கிராம். அந்த குட்டியே நல்லா கனமாக, குட்டியாக தானே இருந்துச்சுங்க, அதுவே 4 கிராமுங்க. நல்லா கனமாக இருக்கிறதுனால அவ்வளோ 4 கிராம் போல இருக்கு. நான் கூட கேட்டேன்னா எவ்வளோ குட்டியாக இருக்குது, இது 4 கிராம் சொல்கிறீங்கன்னு கேட்டேன். ஏன்னா நல்லா அந்தளவுக்கு கனமாக இருந்தது. ஸோ இந்த டிசைன் சூப்பராக இருந்தது. அந்த டைமண்ட் வித் குட்டி ஜிமிக்கி இல்லை, அது அழகாக இருந்தது, க்யூட்டாக இருந்தது. இதுவுமே அந்த பிறை நிலாவில் உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு ஜிமிக்கி போட்டிருந்தது. ஸோ ஜிமிக்கி பேட்டர்ன் உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் இது சூப்பராக இருந்ததுங்க. நடுவில் அந்த பேர்ல் வர்றது, இதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்குது தெரியுமா உங்களுக்கு, நான் சொல்கிறேன். நான் அந்த ஸ்டோரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. ஆனால் இது டபுள் ஜிமிக்கி, ட்ரிபிள் ஜிமிக்கி, 2 அடுக்கு 3 அடுக்கு அந்த மாதிரி அடுக்கு ஜிமிக்கிகள். ஸோ அடுக்கு ஜிமிக்கிகள்லாம் செம ஃபேமஸ் தான், இன்னும் கூட நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஓல்டு இஸ் கோல்டு தான் எப்பயுமே. ஸோ அழகான டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது இதில். ஸோ இன்னுமே அடுத்தது வந்து நியூ டிசைன்ஸ் போகலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு டிசைன் நம்ம பார்த்துட்டோமா, கொஞ்சம் நியூ டிசைன்ஸ்க்கு போய் செக் அவுட் பண்ணலாம். 3 கிராம்லேருந்து 4 கிராம் இருக்குது. ஸோ இதில் வந்து க்யூட்டாக அடக்கமாக, ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் மீடியம் சைஸ் எல்லாமே இதில் கொஞ்சம் நியூவாக நீங்கள் பார்ப்பீங்க. பழசு எதுவுமே அவ்வளோவா பார்க்க மாட்டீங்க, கொஞ்சம் நியூ கலெக்ஷன்ஸாக பார்ப்பீங்க. 3 to 4 கிராம்ஸ்குள்ளே ரொம்ப பெருசும் இல்லாமல் மீடியமும் இல்லாமல் ஒரு மிடில் ஒரு ரேஞ்சு நமக்கு. அதாவது ரொம்ப பெருசாக அசிங்கமாகவும் போட விரும்பல, நான் மிடில்லையும் போட விரும்பல, கொஞ்சம் பார்வையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது இந்த ஹேங்கிங் பேட்டர்ன் சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த ட்ரிபிள் ஹேங்கிங்குமே சான்ஸே இல்லை, ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு 3 கிராம் டு 5 கிராம் இருக்கக்கூடிய காஸ்டிங்லங்க. இது ஃபுல்லாக வந்து காஸ்டிங்க்குலாம் உங்களுக்கு வந்து 8% வேஸ்டேஜ். அண்ட் ஸ்டோன்ஸ் வச்சா உங்களுக்கு வேஸ்டேஜ் மாறும், நான் அப்போவே சொல்லிட்டேன். ஸோ ஸ்டோன்ஸ் வைக்கும்போது உங்களுக்கு வேஸ்டேஜஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ஸ்டோன் இயரிங் கலெக்ஷன்ஸ் நீங்கள் காஸ்டிங்லேயே ஸ்டோன் இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் அவங்கக்கிட்ட முடிகிறது நான் மொத்தமாக சொல்லிடுறேனே. ஸோ 5.5லேருந்து 14% அந்த மாதிரி அவங்கக்கிட்ட முடிஞ்சிருது. ஸோ ஓகேவா, 5.5லேருந்து ஆரம்பித்து 14% அந்த மாதிரி இதில் தான் முடிஞ்சிருது அவங்களது. அந்த 14 கூட அந்த ஸ்டோன் வச்சது கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுக்கு மட்டும்தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா 5.5லேருந்து 11க்குள்ளே முடிஞ்சிருது. அந்த ஸ்டோன் வச்சது இதுக்கு மட்டும்தான் அந்த 2% கொஞ்சம் வேரி வருது, மற்றபடி ஓகே தான். ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 3 கிராம் டு 4 கிராம்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிராமுக்கு இருக்கக்கூடிய அந்த சின்னதும் சரி, கொஞ்சம் 4 கிராமுக்கு போகக்கூடிய அந்த பெருசும் சரி, நல்லாவே அழகாக இருந்தது. ஸோ ஒன் சைடு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் திராட்சை பேட்டர்ன் மாதிரி இது மாதிரி நிறையா இருந்தது. நெக்ஸ்ட்டு ஸ்டட்டு கலெக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட், லக்ஷ்மி, ரவுண்டு இந்த மாதிரி விதவிதமாக இருந்தது. 2 கிராம்லேருந்து 4 கிராம் இருக்குது இதில் குட்டி டைமண்ட், பெரிய டைமண்ட், டைமண்ட்லேயே கொஞ்சம் நீட்டு, டைமண்டுக்கு மேலே ஒரு டிசைனு, கொஞ்சம் திராட்சை பேட்டர்னு, இந்த மாதிரி விதவிதமான பேட்டர்ன்ஸ்லாம் இருந்தது. இது எல்லாமே கொஞ்சம் ஸ்டட்டு கலெக்ஷனில் வரக்கூடியது, ஹேங்கிங் இயரிங்ஸ் கிடையாது, ஸ்டட் கலெக்ஷன்ஸில் வரக்கூடிய ஐட்டம்ஸ் இது. இந்த டைமண்டை இப்படியும் போட்டுக்கலாம் அப்படியும் போட்டுக்கலாம் போல இருக்குல்ல. நெக்ஸ்ட் இந்த ஒரே ஒரு க்ரீன் ஸ்டோன்ஸ் வச்சது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஸ்டோன் வச்சதுக்கு இது பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகும், வேஸ்டேஜ் பர்சன்டேஜ். ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டட்டு கலெக்ஷன்ஸ் தான். 2 கிராம் டு 4 கிராம் இருக்குது. ஸோ இதில் குட்டி கலெக்ஷன்லேருந்து ஆரம்பித்து பெரியவங்க போடுற அந்த ட்ரெடிஷ்னல் பெரிய பெரிய அந்த ஸ்டட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் இருக்குது இதில் எல்லாமே. பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டிங் சொல்லுவாங்கள்ல, அதிலே வரக்கூடிய ஒரு டிசைன்ஸு இதில் கொஞ்சம் லாங்காக இறங்கி குட்டியாக காதோடு தொங்காமல் அதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி இறங்கின மாதிரி ஒரு டிசைன்ஸ் இது. ஸோ இதுலேயுமே ஸ்டோன் வச்சுருக்கு. 2 கிராம் டு 5 கிராம் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது பார்க்குறதுக்கு எல்லாத்த விடையுமே இந்த காஸ்டிங் பேட்டர்ன். அந்த ஸ்டோன்ஸ் வரதுனால ரொம்ப அழகாக தெளிவாக நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்தளவுக்கு தெரியல அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இதுவுமே காஸ்டிங் தான். 2 கிராம் டு 5 கிராம் இருக்குது. ஸோ இந்த காஸ்டிங்கில் இப்போ ஃபுல்லாக ஸ்டட்டு பேட்டர்ன் தான் பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு ஹேங்கிங் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஸ்டோன் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்குங்க, அழகாக இருக்குங்க. அந்த ஹேங்கிங் காஸ்டிங் பேட்டர்ன் அது வந்து நல்லா ரொம்ப பிடிக்கும் காலேஜ் கோயர்ஸ்க்கு, ஆஃபீஸர்ஸ்க்கு, நிறைய பேருக்கு அந்த ஐட்டம் ரொம்ப 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 பிடிக்கும் அது. ஸோ அதுதான் நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம போக போகிறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 to 5 கிராமில் காஸ்டிங்லேயே கொஞ்சம் கீழே அப்படியே பெண்ட் பண்ண மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. அதோட டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பெண்ட் பண்ண மாதிரி இப்படி கீழே வரும், காதுலேருந்து இப்படி லைட்டாக. இந்த கலர்ஃபுல் மாங்காய் டிசைன் ரொம்ப நல்லா இருந்தது. அதேமாதிரி இந்த குட்டி குட்டியாக அப்போ எவ்வளோ மைன்யூட்டாக இருக்குல்ல, கேமராவில் கேப்சர் பண்ணுறதே ரொம்ப இதுவாக இருக்குது. அவ்வளோ குட்டி டிசைன்ஸ்லாம் இருக்குங்க. அப்போ அது எப்படி செய்கிறாங்கன்னு தான் புரியல, அவ்வளோ குட்டியாக இருக்குது. இது எல்லாமே ஸ்டட் கலெக்ஷன்ஸில் காஸ்டிங் பேட்டர்னில் வரக்கூடியது. 3 to 5 கிராம்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த ஹேங்கிங் பேட்டர்ன் சொன்னேன்லங்க காஸ்டிங்கில், அந்த ஹேங்கிங் பேட்டர்ன் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. 3 கிராம் டு 6 கிராமில் இருக்குது. இது எல்லாமே காஸ்டிங்கில் வரக்கூடியது. அப்புறம் அந்த ப்ளூ ஸ்டோன் வச்சது போனது பார்த்தீங்கல்ல, அது ரொம்ப நல்லா இருக்குது. இது கொஞ்சம் வேல் டைப் மாதிரி இருந்தது. மொட்டு, அதாவது ஃப்ளவர் மொட்டு மாதிரியும் இருக்குது பார்க்குறதுக்கு, கொஞ்சம் வேல் டைப் மாதிரியும் இருக்குது. இப்படி கூம்பு மாதிரி இப்படி வித்தியாசமான டிசைன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் ஹேங்கிங். இது கொஞ்சம் லாங்கராகவே இருக்கும். இது வந்து ட்ரெடிஷ்னலில் டபுள் ஹேங்கிங். சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டியில் இருந்தது, ட்ரெண்டி பேட்டர்னில் இருந்தது. இதெல்லாம் மேக்ஸிமம் வெஸ்டர்ன் வியருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இது எல்லாமே. ஸோ இந்த ஹேங்கிங்கில் பாருங்களேன் எவ்வளோ லாங்காக இருக்குல்ல. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டி ஹேங்கிங்லேருந்து லாங் ஹேங்கிங் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஹேங்கிங் பேட்டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இப்போ தான் நீங்கள் நங்கை விழா சேனலை பார்க்குறீங்கன்னா, இதுபடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பாடி சரவணாலேருந்து அந்த போத்தீஸ்லேருந்து நிறைய இடத்துலேருந்து நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு மேலே நான் ஐ கார்டில் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா லாஸ்ட் எண்டு கார்டில் உங்களுக்கு கொடுக்குறேன். பாடி சரவணாலேருந்து 4 கிராம்ஸ் முகப்பு வளையல்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்னை சில்க்ஸ்லேருந்து ஹாரம் கலெக்ஷன்ஸ், சென்னை சில்க்ஸோட ஹாரம் கலெக்ஷன்ஸ், பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸு, இந்த மாதிரி நம்ம நிறைய போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் லாஸ்ட் எண்டு கார்டில் தரேன், அப்படி இல்லைன்னா மேலே ஐ கார்டு தரேன், நீங்கள் அதில் கூட செக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி லைக் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ நிறைய பேர் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் குட்டியாக ஹார்ட்டின் கமெண்ட் போட்டு உங்கள் அன்பை தெரியுங்க. ஸோ இந்த பிறை நிலா பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா பிறை நிலா பேட்டர்ன்லாம் மேக்ஸிமம் நம்ம வந்து நாம் இன்றைக்கி பார்த்துருக்கிறது பிறை நிலா வந்து பார்த்திங்கன்னா 6 கிராமில் தான் பார்த்துருக்கோம். அதுக்கும் மேலெலாம் இருக்குது. பட் இன்றைக்கி நம்ம 6 கிராமில் தான் பிறை நிலா பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். மறக்காமல் நீங்கள் வந்து லலிதா ஜுவல்லரி இதெல்லாம் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆவடியிலேருந்து தான். ஸோ லலிதா ஜுவல்லரியோட ஆவடி பிரான்ச்லேருந்து தான் இதெல்லாம் பார்த்தீங்க. ஸோ ஆவடிக்காரவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கடைக்கு போனீங்கன்னா நம்மளோட நங்கை விழா சேனல் நேமை மறக்காமல் சொல்லிட்டு வாங்க. அப்போ தான் நமக்கு நிறைய வீடியோ தருவாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், முடிஞ்சால் போய் வாங்கினீங்கன்னா நங்கை விழா சேனலில் தான் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் அந்த லாங் ஒரு இயரிங் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா நடுவில் மிடில் வந்து பேர்ல் வச்சு ஒரு லாங் ஜிமிக்கி. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கிழக்கு வாசல்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா. கிழக்கு வாசல் படத்தில் ரேவதி மேம் வந்து ஒரு சாங் வரும். அந்த சாங்கில் ஒரு வந்து இயரிங் போட்டிருப்பாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜிமிக்கி போட்டிருப்பாங்க. ஸ்டட் இருக்கும், ரொம்ப லாங்காக நீளமாக இருக்கும். அது கீழே ஜிமிக்கி வரும். அந்த லாங் தொங்குது இல்லை கம்பி, அந்த கம்பிக்கு இடையில 2 பொட்டு வச்ச மாதிரி ஒரு ஸ்டோன் இருக்கும். அந்த இதை வந்து பார்க்கறதுக்காண்டி நிறைய பேர் வந்தாங்களாங்க. அந்த ஒரு கம்பலை பார்க்கறதுக்காண்டி அந்த காலத்தில். இது எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பை. இது யார் மறக்காமல் இது யாருக்கா ஷேர் பண்ணி விடுங்க.